स्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वं सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयं यत्स्वप्नजागरसुषुप्तिमवैति नित्यं तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्घः प्रातर्भजामि मनसा वचसामगम्यं वाचो विभान्ति निखिलायदनुग्रहेण यन्नेति नेति वचनैर्निगमा अवोचुः तं देवदेवमजमच्युतमाहुरग्र्यं प्रातर्नमामि तमसः परमर्कवर्णं पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यं यस्मिन्निदं जगदशेषमशेषमूर्तौ रज्ज्वां भुजङ्गमइव प्रतिभासितं वै रज्ज्वां भुजङ्गमइव प्रतिभासितं वै ஓம் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கோடியுடையாயனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனையிருள்ளகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்கழிற்றீட்டமும் பிடியொடு மூரசும் அதிர்தலில் அலை கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாகிஷ்ச பிரஹிணோதி தஸ்மை தகும்ஹதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो
நமோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம். கைவல்ய நவநீதத்துக்குள்ள பாயிரத்தில் இருக்கிற பாடல் 7 பாடல் சேர்ந்து பாடியுள்ளோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வழக்கம்தான், சொல்லிவிடுவோம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத கொஞ்சம் குறை எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திய ஷரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா குரவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயமண் தின்று அலைவரோ பசீலாரே தனை வெங்கடேஷ முகுந்தனை எனையாட்கொள்ளும் கத்தனை விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலத்தில் 31 பாட்டுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். இப்போ 30வது பாட்டையும் 31வது பாட்டையும் நான் திரும்ப பாடம் தொடங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கு பிறகு நாம் இதுவரைக்கும் பார்த்ததையும் இனி பார்க்க போகிறதையும் படிச்சுப்போம். 30வது பாடல் கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் 30வது பாடல். ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போல செய்யா நின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் அவருக்கு பொய்யாம் விபரீதங்கள் அவர்க்கு போயின என்றீரே மெய்யாம் பிரம்ம விசாரம் இதன்றே வெளியா உரையீரே ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால் ஆய்ந்தறிவற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனுமாகான் மாய்ந்த தன் உடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான்
வீந்த சிதாபாசன் போமளவும் விவகாரம் தொடரும். இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் சந்தேகம் தெளிதல் அப்படின்னாலே நம்ம சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் மனனம். தத்துவ விளக்கப்படலம் முழுவதும் ஸ்ரவணம். ஆத்மா பிரம்மஸ்வரூபம் என்பதுதான் தத்துவ விளக்கத்தினுடைய உபதேசம். ஆத்மா இருக்குங்கிறது கர்மகாண்டத்திலே உபதேசம் ஆயிடுறது. வேதத்தினுடைய முற்பகுதியிலேயே தேக வத்திரிக்த ஆத்ம அஸ்தித்வம் உபதேசம் பண்ணிவிடுற. அந்த ஜீவாத்மனுக்கு அர்த்த காமங்கள் இதெல்லாம் வேணும்னா வைதிக கர்மங்கள் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும் என்பதுதான் கர்மகாண்டத்தினுடைய விஷயம். அது இகலோக பரலோக விஷயத்தை முன்னிட்ட கர்மங்களை பற்றி சொல்கிறது தான் வேதத்தினுடைய பூர்வபாகத்தினுடைய உபதேசம். வேதத்தினுடைய பூர்வபாகத்திலேயே தேக வத்திரிக்த ஆத்ம அஸ்தித்வம் உபதேசிக்கப்படுகிறது. ஆத்மா உடம்புக்கு வேறானது. ஆனால் ஆத்மா பல என்றும் ஒரு சரீரத்திலையும் இருக்கிற ஆத்மா வேற வேற என்றும் அந்த ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம் கூடவே இருக்கு எப்போவுமே. அதனால் அதுக்கு வேற வேற ஸ்தூல அது பண்ணுற புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப அதனுடைய ஸ்தூல சரீரம் மாறிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம வேத பூர்வபாகத்திலேருந்து புரிஞ்சுன்னு இருக்கோம். ஆனால் தத்துவ விளக்கப்படுறதுல ஆத்மா ஜீவாத்மாங்கிறது வாஸ்தவம் கிடையாது, மித்யா. ஜீவாத்மா உண்மையிலேயே பிரம்மஸ்வரூபம். ஆகையினால இந்த தனித்தன்மை, இந்த தன்னுணர்வை, இந்த சம்சாரி ஜீவனை மித்யா என்று புரிந்து கொண்டு அதற்கு மதிப்பு தர்றதை விட்டுடுறது. ஆனால் இது விஷயத்தில் நிறைய சந்தேகங்கள்லாம் வரத்தான் செய்கிறது. ஏன்னா வேத பௌர்வபாக உபதேசத்துக்கும் வேதாந்தத்தில் அதுவும் அத்வைத சித்தாந்தத்தில் திருஷ்டியில் ரொம்ப பேதம் இருக்கிறதையும் பார்த்து சந்தேகங்கள்லாம் வரத்தான் செய்யும். இந்த மனன கிரந்தத்தில் ஆரம்பிக்கிற போது இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னு சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது முதல் பாடல் 5 பாட்டு வரைக்கும் சும்மா அந்த குரு சிஷ்யர்கள்லாம் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சிஷ்யன்ட்ட குரு இது ஆரம்பிக்கிற போதே என்ன சொல்கிறது, இந்த இது தாண்டவராய சுவாமிகள் சொல்கிறார், நான் இப்போ சந்தேகம் தெளிதலை சொல்ல போகிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணுறார். உறுதியாகணும். மனசில் சந்தேகத்தோடு இருக்கிற ஞானம் அஜ்ஞான துல்லியம், அறியாமைக்கு சமானம். சந்தேகத்தோடு இருக்கிற ஞானம் பிரயோஜனம் கிடையாது. ஆக அஜ்ஞானம் முதல்ல இருக்குது. இப்போ சாஸ்திரம் படித்த பிறகு ஞானம் வந்திருக்கு. என்ன ஞானம் வந்திருக்கு? ஆத்மா பிரம்மஸ்வரூபங்கிற ஞானம் வந்திருக்கு. ஆனால் ஆத்மா பிரம்மஸ்வரூபங்கிறதுல சந்தேகம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த பூர்ணத்துவம் இருக்காது, பிரயோஜனம் கிடைக்காது. ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற ஞானம் சந்தேகத்தோடு இருக்குமானால் சந்தேகத்தை உண்டு பண்ணுறதுக்கு நிறைய அதர் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கா சுற்றி வர. என்னால் ஆத்மா பிரம்மம்னு அவள் சொல்கிறா, அதெல்லாம் உண்மை கிடையாது, சும்மா பைத்தியகார்த்தனமாக இருக்காது. ஆத்மாவுக்கு ஆத்மா ஒரு நாளும் பிரம்மன் கிடையாது, அது பிரம்மதாஸ் தான். அது ஒரு நாளும் பிரம்மன் கிடையாது அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா சுற்றி வர. நம்ம ஆத்மா பிரம்மம்னு சொல்கிற மகாத்மாக்களும் என்ன பண்ணுறான்னா விவகாரத்தில் பூஜா அனுஷ்டானங்கள் தர்மத்தை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவனுக்கு சந்தேகம் வருமா வராதா? ஆத்மா பிரம்மன் அப்படி சொல்லியாச்சு. ஆனாலும் இந்த சந்தேகம் இருந்தால் அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி ஞானமெல்லாம் பிரயோஜனத்தை கொடுக்காது. சும்மா வெறும் சப்தமே தவிர அர்த்தத்தை கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு சந்தேக தெளிதலை மொழிகின்றேனேன்னு தாண்டவராய சுவாமிகள் சொல்லி, அது ஏற்கனவே சொல்லியிருக்கார், நமக்கு தெரியும். நான் சும்மா என்னோட சொந்த இதில் சொல்லலை, நான் ஏற்கனவே குருமார்கள்ட்டெல்லாம் பிரஸ்தானத்திரயத்தை கேட்டிருக்கேன், பிரகரண கிரந்தங்கள்லாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் மனசில் வாங்கிண்டு நானும் நல்லா யோசித்து தான் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறேன்னு முதலே சொல்லியிருக்கார் அவர்.
படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் உபனிஷத்து. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள். குருமார்கள்லாம் இதை இந்த உபனிஷத்தில் இருக்கிற தாத்பரியத்தை எடுத்து சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம், அப்புறம் கீதை, பிரம்மசூத்திரம், பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம், முக்குடம். படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் குறவர்கள். குறவர்கள்னா குருமார்கள். எல்லாம் கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. 300 குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் கடைந்து எடுத்து அளித்தேன். அதுக்கே அவ்வளோ விளக்கம். குரு சந்நிதியில் காய்ச்சினேங்கிறார் வியாக்கியானகர். கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. இந்த வெண்ணையை திரட்டி கொடுக்குறேன் உங்களுக்கெல்லாம். இதை சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் இந்த என்னது இந்திரிய விஷயத்திலாம் உங்களுக்கு மனசு போகாது. அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. அவன் எப்போவும் நித்திய ஆனந்த் திருப்தனாக இருப்பான். அவனுக்கு இந்திரிய விஷயங்கள்லாம் தேவைப்படாது. அனித்திய சுகத்தை விட்டுடுவான். நித்திய சுகஸ்வரூபத்தை புரிஞ்சுன்னு இருப்பான்னு அர்த்தம். ஆகையினால தாண்டவராய சுவாமிகள் இங்கே தொடங்குற போதே என்ன பண்ணுறார்? சந்தேகம் தெளிதலை சொல்கிறேன்னு பிரதிஜை பண்ணி அப்புறம் குரு சிஷ்யர்களுக்குள்ளே பேசிக்கிறதெல்லாம் சொல்லின்னு இருந்தார். சொன்னால் நேரம் ஆகிடும். அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டோம் நாம். எனக்கு இன்னும் சந்தேகங்கள்லாம் இருக்குது. முதல்ல சொன்னால் உங்கள் உபதேசம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படி சொல்லி அவரை அதுக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம் சொன்னார். அதாவது இந்த பிசாச்சை ஓட்டுறதுக்கு மந்திரம் போட்டாச்சு, மறுபடியும் பிசாச்சு உள்ளே வராமல் இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதை பேயை ஓட்டுறதுன்னு உண்டு. இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் கிடையாது, எல்லாம் பண்ணுறதில்ல, நிறைய தெரியாது, இன்னும் எங்கெல்லாமோ இருக்குது, நமக்கு தெரியல. இந்த பேயை ஓட்டினா போகாது, பேய் மறுபடியும் பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு எந்திரம் கட்டி மாட்டணும். அதெல்லாம் எல்லாம் கழுத்துக்கு கட்டின்னு காலம் இல்லையா, நிறைய பேர் இப்படி கையில் கட்டிக்கிறான். அது வேறு ஒரு அழகாக வேறு கட்டிக்கிறான். அது வேறு தங்கத்தாயத்து, அதில் வேறு ஒரு சிகப்பு கல், உள்ளுக்குள்ள 1000 ப்ராப்ளம். இதில் ஒரு அலங்காரம் வேறு வேண்டி கிடக்கு. அது எதில் அது எல்லாம் பண்ணி அந்த எந்திரத்தை கட்டுற மாதிரி, பேயை ஓட்டின பிறகு எந்திரத்தை கட்டுற மாதிரி இப்போ பேய் ஓடி போயிடுத்து. என்ன ஓடி போயிடுத்து? அகம் பரிச்சின்னஹா, அகம் அபூர்ணகாங்கிற பேய் ஓடி போயிடுத்து இல்லையா? நான் பரிச்சின்னன், நான் எல்லைக்குட்பட்டவன், வரையறைக்குட்பட்டவன் அப்படின்னு சொல்லி அகம் சம்சாரி, நான் பகவான்கிட்ட அந்த பிரம்ம தாசே தவிர நான் எப்படி பிரம்மன் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்னது பேயினா. இந்த கான்டெக்ஸ்டில் வேத பூர்வ பாகத்துக்கு உபாசனா காண்டத்துக்கு ஓகே. இங்கே வேதாந்தத்துக்கு வந்த உடனே என்னென்னா அகம் பரிச்சின்னோஸ்மிங்கிறது தான் பேய். அந்த பேய் போயிடுத்து, புரிஞ்சு போயிடுத்து அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் மறுபடியும் அது வந்துடுத்துனா அகம் ஜீவோஸ்மின்னு என்ன பண்ணுறது? அப்புறம் திடீர்னு கில்ட் வந்துடுத்துனா என்ன பண்ணுறது? ஐயோ இத்தனை நாளாக பிரம்மாஸ்மி சொல்லிவிட்டேனே அப்படின்னு கில்ட் வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா எந்திரம் கட்டி இது மாதிரி சந்தேகம் தெளிதல் தான் எந்திரம் கட்டுறது. எல்லாம் தாயத்தை கட்டி மாட்டுறது. சந்தேகத்துக்கு அவகாசம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லிவிட்டு கேள்வி கேட்டிருக்கான். அது முதல் சந்தேகம் என்னென்னா 2 சொல்லியிருக்கான். வேத வாக்கியத்துக்கு மனசுக்கும் வாக்குக்கும் எட்டும் எட்டாது, இதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னா அவர் அழகாக அதுக்கு பதில் சொன்னார். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது, ஏற்கனவே சொல்லியாச்சு. அது 6வது பாட்டில் இருந்து 14வது பாட்டு வரைக்கும் 5 பாட்டு வரைக்கும் ஏற்கனவே சொன்னதான். ஒரு வகுப்புலையும் இந்த முகவரியை சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். முதல் 5 பாட்டு இன்ட்ரோடக்ஷன், சந்தேகம் தெளிதலை தொடங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன், மனநத்தை உபதேசம் பண்ணுறதுக்கான ஒரு தயாரிப்பு. அதுதான் 5 பாட்டு. 6வது பாட்டிலேருந்து 14வது பாட்டு வரைக்கும் 2 சந்தேகத்துக்கு பதில் சொல்லப்படுறது. வாக்குக்கு எட்டுறதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? வாக்கு சப்தத்துக்கு கோச்சரமா, சப்தத்துக்கு அகோச்சரமா, அதுக்கு பதில் சொல்லுங்கோ.
அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? இதை சமன்வயம் பண்ணுங்கோ. அப்புறம் அடுத்தது மனசுக்கு எட்டாதுன்னு சொல்கிறேள், மனசுக்கு எட்டுன்னு சொல்கிறேள், அதுக்கும் பிரமாணம் இருக்குது. ஆகையினால இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இது இந்த முரண்பாட்டுக்கு தீர்வு தேவை. அதுக்கும் பதில் சொல்லிவிட்டார். அதெல்லாம் பதில் சொல்லிவிட்டார். என்ன சொன்னாருங்கெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏற்கனவே அது வேணும்னா நீங்கள் பழைய வெப்சைட்டில் போய் பாருங்கோ, சிடியெல்லாம் கேட்டுக்கோங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் அடுத்தது என்னென்னா 15 18 வரைக்கும் 4 பாடல்கள் இந்த மனசு அலபாஞ்சுட்டே இருக்குது, எப்படி நிலைச்சு நிறுத்துறதுன்னா சத்துவகுணத்தை விருத்தி பண்ணு நிற்கும்னார். அதுக்கு உபாயங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அது 15 18. அது இப்போ சாயங்காலம் வகுப்பில் அதுதான் வரப்போகிறது. அப்போ பார்க்கலாம். ஏற்கனவே இது சொல்லியாச்சு. அப்புறம் 19வது பாடலையும் 19 20 20 21 3 பாடல். அப்போ முதல் 2 சந்தேகம், 3வது கேள்வி. 3வது கேள்வி சந்தேகம் இல்லை. மனசு ஸ்திரமாக அகம் பிரம்மாஸ்மி அகண்டாகார விற்பி ஞானத்தில் நிஷ்டை அடையிறதுக்கு உபாயம் சொல்லுங்க. அதுதான் 2வது. 3வது கேள்வி சந்தேகம் கிடையாது. நிஷ்டை அடையுமா அடையாதெல்லாம் கேட்கல, அதுக்கு உபாயம் சொல்லுங்கன்னு தான் கேட்டான். அது சொல்லிட்டார். 4வது, அதாவது ஞானிக்கு மனசு இருக்கா இல்லையா? மனசு இருக்குன்னு சொன்னால் சம்சாரம் இருக்குமா இருக்காதா, இப்படிலாம் கேள்வி. அவர் மனோநாசம்னு சொல்லி ஸ்வரூப நாசம் அரூப நாசம்னு சொல்லி அதை விளக்கி சொன்னார். அது 20வது பாடல் வரைக்கும். 19 20 21 3 பாடல். இது 3 1 4 ஆச்சு. 4 சந்தேகம், 4 விஷயம் முடிஞ்சது. அப்புறம் 22லிருந்து 25 வரைக்கும் ஒரு டாபிக். அது எப்படி விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் மனசு சமாதியிலே இருக்கும்னு சொல்லுகிறீர்களே, அது எப்படி? எத்திர எத்திர மனோயாதி தத்திர தத்திர சமாதயாங்கிற விஷயம் அது எப்படி முடியும்? விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் மனம் அலையாதா என்ன? புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னா அதுக்கும் திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சொல்லி மா கர்த்தன் மா போகி மா தியாகி அதெல்லாம் விளக்கி சொன்னார். அது 25வது பாடல் வரைக்கும். அப்புறம் ஒன்னொன்றும் சின்ன சின்ன கேள்வி பதிலாக இருந்தது. ஞானி பிராரப்தப்படி கர்மா பண்ணுறான், அந்த பிராரப்தப்படி சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான், அதே சமயம் கர்மாவும் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்து கிருத்தகிருத்தியன்னு சொல்கிறீர்களே, செய்யும் செய்கை முடித்தவன் என்று செப்புவது எப்படியோ? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுவிட்டான். இனிமேல் இந்த ஜென்மா, இந்த ஜீவன் இந்த சரீரத்தில், இந்த சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான்னு சொல்லுகிறீர்கள். ஆனால் வேலை பண்ணிகிட்டே இருக்கான். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான்னு பேசாமல் இருக்கணும். செய்யும் செய்கை முடித்தவன் என்று செப்புவது எப்படியோ? அதே சமயம் அவனும் சுகதுக்கம் அனுபவிக்கிறான், ஆஸ்பத்திரிக்கு போகிறான், அவஸ்தப்படுறான், மாத்திரையை சாப்பிட்றான், அவனும் அனுபவிச்சுட்டு இருக்கானே. போக்திருத்துவம் இருக்குது, கர்த்திருவம் இருக்குது. ஆனால் அவனை பார்த்து அசம்சாரிங்கிறேள். நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன், போக்திருத்துவம் இருக்குது, கர்த்திருவம் இருக்குது, அனுபவிச்சுட்டு இருக்கான், வேலை வேற பண்ணிட்டு இருக்கான். ஆனால் கிருதகிருத்தியா நித்திய முக்தகாங்கிறேள். எப்படி? அதுதான் கேள்வி. அதுக்கு என்ன சொன்னார்? இதெல்லாம் அகங்காரம் அவனுக்கு கிடையாது, அது பிராரப்தப்படி நடக்கிறது. அதனால் அவன் பரிபூர்ணமானவன் தான் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தார். அதெல்லாம் கொஞ்சம் அது இன்னும் கிளாரிட்டி வர வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த 27வது பாடலை பாருங்க, தெரியும். ஸ்ரவண மரண நிதித்தியாசனமாவது பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டான். ஸ்ரவண மரண நிதித்தியாசனமும் தேவையில்லை அப்படின்னார். அது 29வது பாட்டில்.
அப்புறம் இதுதான் கடைசியாக இப்போ நம்ம பார்த்தது. அஜ்ஞானிகளும் மற்றவங்கள மாதிரியே பேசுகிறாளே, இல்லைன்னா நார்மலாக பிஹேவ் பண்ணுறானே, ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க வேண்டாமா, இப்படி மேலே பார்த்துண்டு சிரிச்சுண்டு அப்படி இருந்தால் தானே ஞானி மாதிரி தெரியும். சும்மா நார்மலாக நம்மளை மாதிரி சிரித்து ஜோக் அடிச்சுட்டு கிரிக்கெட்டை பற்றி பேசின்னு இருக்கார். இவர் எப்படி நான் ஞானின்னு ஒத்துக்கிறது? நம்மளை மாதிரி தானே அவர் நார்மலாக பேசின்னு இருக்கார் அப்படின்னா, அது ஞானிக்கு லட்சணம் வந்து ஞானம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஞானி வந்து ஞானத்தோடு இருக்கார். ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தில் இருக்கிற சில குணங்களை பார்க்கலாம். ஞானி நார்மலாக இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு இதாக இருக்கணும், ஒரு வித்தியாசமாக தன்னை காட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியுமா என்ன? அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். தன்னை ஒரு கடவுள் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது சில பேருக்கு இருக்குது, அந்த குணம் இருக்குது. பக்தாள்லாம் சேர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுடுவா. இல்லாட்டா கூட சேர்த்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லி, ஆமாம்மா நீங்கள் பெரிய ஆளாக்கும் அப்படி சொல்லி சொல்லி பண்ணி விட்டுருவா. ஆனால் நார்மலாக தானே இருக்கான், நம்மளை மாதிரி சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கான், அவனை போய் ஞானிங்கிறே அப்படின்னா அது சொல்கிறார். அது வந்து அவன் முதல்ல எப்படி இருந்தான், வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்ப்பா, நார்மல் ஹியூமன் தான் அவன். சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு என்ன வேதாந்த சாஸ்திரம், அத்வைத சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான், அகம் ஜீவோஸ்மின்னு தான் இருந்தான். அது லௌகிக திருஷ்டிலையும் நாங்கள் போனேன், பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனேன், கடைக்கு போனேன், சாமான் வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் சொல்லத்தான் சொன்னேன். நேற்றுக்கு தூக்கமே வரல, நார்மலாக பேசுகிறான். அவனுக்கும் பிபி இருக்குது, ஏன்னா ஹார்ட் இருக்குது, அவனுக்கு எல்லா நார்மலாக ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம் அவனுக்கு இருக்குன்னு. அவனு யோகியாக இருக்கிறது வேறு விஷயம். ஞானி நான் பிரம்மமாக இருக்கிறேன், அகம் பூர்ணோஸ்மி, அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதஹா, அந்த ஞான பலம் அவனுக்கு இருக்குது. அது உள்ளே இருக்குது, எப்படி வெளியில் தெரியும்? ஒருத்தரை பார்த்த உடனே தெரியுமா அவர் என்ன படிச்சிருக்காருன்னு? அவரை பேச சொன்னால் தான் தெரியும், இல்லாட்டி அவர் என்ன பண்ணுறாருங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஒருத்தர் ஆளை பார்த்த உடனே எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் போனேன் இங்கே வரேங்கிறத விவகாரத்தை வச்சு அப்படி தானே இருக்கான். அப்போ நான் ஞானி என்னமோ வித்தியாசமாக சொல்லணுமா, இந்த உடம்பு இந்த பக்கம் போச்சு இப்படி சொல்லணும். சில பேருக்கு இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்புக்கு இப்போ என்னவோ பண்ணுறது அப்படின்னு, எனக்கு என்னவோ பண்ணுறது சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வேதாந்தம் படித்ததுனால இந்த உடம்பு சரியில்லை, இந்த கட்டையை எங்கேயாவது போடணும் அப்படின்னு வயசுனா பெரிய ஞானின்னு நினச்சிக்கோ. ஏன்னா அவர் விவகாரத்தில் காட்டுறார், இந்த கட்டையை எங்கேயாவது போடணும், அந்த கட்டை எங்கேருந்து வந்தது அப்படி சொல்லணும். அப்படின்னு ஒன்று பார்த்தடா நம்மளை மாதிரியே பேசுகிறார் அவர், அப்படி அப்நார்மலாக பேசணும். வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி நன்னா இருந்தானேங்கிறான் சில பேர். படிக்கிறதுக்கு முன்னாடி நன்னா இருந்தான், இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறான், கட்டைங்கிறான், நானா தூங்குறேன் உடம்பு தான் தூங்குறதுங்கிறான், நானா சாப்பிட்றேங்கிறான், நிறைய பேரை சாப்பிட்றான். கேட்டால் அசனாயா பிபாசே சோகாதிகோ மோதத்தை சொர்க்கலோக்கேங்கிறான். இந்த மாதிரி ஏதோ வந்து ஆத்மாவுக்கு சாப்பாடு இல்லைங்கிறேன். இதெல்லாம் என்னத்துக்கு அனாவசியம் தானே, சும்மா நார்மலாக இருக்க வேண்டியதானே. அதாவது நான் வந்து ஞானின்னு இன்னொருத்தருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம், உண்மையான ஞானிக்கு தன்னை ஞானின்னு இன்னொருத்தனுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் ஞானினா தெரியணுமேன்னு பார்க்குறான். அதுதான் இவன் கேட்குறான். கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், சொப்பனத்திலிருந்து சொப்ன விஷயத்தை ஜாக்கிரத அவஸ்தையில் சொல்கிறோம், ஆனால் சொப்னம் சத்தியமா? அது மாதிரி வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாலேயும் இவனுக்கு விவகாரமெல்லாம் வந்து வந்தேன் போனேன் சாப்பிட்டேன் போனால் அங்கே போகிற இடத்துல ஆதார் கார்டு வேணுமா, ஞானிக்கு ஆதார் அட்டை வேணுமா, ரேஷன் கார்டு வேணுமா, இது வேணுமா, எல்லாம் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? ஞானின்னா என்னன்னே புரியலையே. ஞானினா ஏதோ கற்பனையில் இருக்கா நிறைய பேர். ஞானினா ஞானி அவ்வளோதான். ஞானினா என்ன, ஞானம் அஸ்ய அஸ்தி இதி ஞானி. இவனுக்கு அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்குன்னா, நான் யாருங்கிற அறிவு அவனுக்கு இருக்குது. தான் யாருங்கிற அறிவு அவனுக்கு பலமாக இருக்கிறதுனால தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரை பற்றின ஞானமும் இருக்குது. இதெல்லாம் பொம்மை, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை. அது நினச்சி பார்க்கணுமே, தெரியணுமே, எல்லாம் பொம்மை தான்.
ஆக இந்த சொப்னாவஸ்தையில் இருக்கிற விஷயத்தை எப்படி ஜாகிரத அவஸ்தையில் பேசுகிற போது அது மித்தியையோ, அப்படி இவன் ஜாகிரத அவஸ்தையில் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாலே இந்த விவகாரம் தான் இருக்குது. படித்த பிறகு இந்த பாடி கண்டினியூ பண்ணுறது, இண்டிவிஜுவாலிட்டியும் கண்டினியூ பண்ணுறது, தர்மானுஷ்டானமும் கண்டினியூ பண்ணுறது, ஈஸ்வர பக்தியும் கண்டினியூ பண்ணுறது, எல்லாம் பார்க்குறதுக்கு துவைத அவஸ்தையில் சமத்தா துவைத்தனாக தான் இருப்பான். பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் ந கருஹிச்சித்து. அத்வைத ஞானம் மனசில் இருக்குது. விவகாரம் முழுக்க லௌகிக விவகாரமாக இருக்கட்டும், வைதிக விவகாரமாக இருக்கட்டும், எந்த விவகாரமாக இருந்தாலும் அதுக்குள்ள பாஷையை சாதாரணமாக பேசின்னு இருக்கான். அப்படி இருக்கணும். அதாவது இதில் வழக்கமாக நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும். இந்த விசாரமெல்லாம் நம்ம பண்ணிடுறோம் முன்னாலேயே. சில சமயம் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் வழக்கத்தில், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் சில சமயம் சொல்கிறோம். சில சமயம் என்ன சொல்கிறோம், எனக்கு மனசு சரியில்லைங்கிறோம். நான் சரியில்லைன்னு சொல்கிறது உண்டா? மனசு சரியில்லைன்னா சொல்கிறது புரியுறதா? முழிச்சுதான் இருக்கு. அதாவது இப்போ நான் மனசு சரியில்லைன்னு நம்ம சொல்கிற போது எனக்கு மனசு சரியில்லைங்கிறோம். நான் சரியில்லைன்னு, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம். வழக்கத்தை அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும், இல்லையா? நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். நான் சரியில்லைன்னா அர்த்தம் வேறு. இந்த பக்கம் போனான், இப்படியே போனியானா இந்த பக்கம், இப்படி இந்த பக்கம் இந்த நாரதகான சபை வெளியில் போனியானா அங்கேருந்து இப்படி லெஃப்டில் போய் இப்படியே போய், இல்லாட்டி ராயப்பட்ட வழியாகவும் போகலாம். இப்படியே போனால் அங்கே நேராக கீழ்ப்பாக்கம் வந்துடும்னா. சில சமயம் நம்மளை பற்றி நம்ம சொல்லிக்கிற போது நானும் சொல்லிக்கிறோம், என்னோடதுன்னு சொல்லிக்கிறோம். அது விவகாரத்தில் அப்படி இருக்குது. அதுக்காக எல்லாத்தையுமே என்னோடதுன்னு சொல்கிறது இல்லை. ஆனாலும் அப்போ நம்மளை கேட்டுக்கணும், ஏன் சில சமயம் நான் என்னோடதுங்கிறேன், ஏன் சில சமயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு விசாரம் பண்ணால் தான் தெரியும். அதனால தான் பாரதியார் சொன்னார், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் அப்படின்னார். நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞான சுடர் வானில் செல்லுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நற்ஜோதி நான் அப்படின்னு பாடினார். ஆக இவர் என்று சொல்றார், ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாசனையால் ஆய்ந்த அறிவு உற்றவன். உங்கள் புத்தகத்தில் உற்றவன் தானே இருக்கு. ஆய்ந்து அறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான். ஆய்ந்த அறிவுற்றவன் அப்படி செப்புவன். அது மாதிரி ஆய்ந்த அறிவுற்றவன் அர்த்தம், சாஸ்திரத்தை நன்றாக விசாரம் பண்ணினதுக்கு அப்புறமும் அப்படி சொல்லத்தான் சொல்லுவான். ஆபாசனும் ஆகான், தன்னை சிதாபாசனாக ஜீவனாக நினச்சிக்க மாட்டான். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். சாஸ்திரத்தில் பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணினவன தேவனாக சொல்கிற வழக்கம். வாஜபேயி யாகம் பண்ணிவிட்டார், பெரிய பெரிய யாகம் அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணிவிட்டார்னா அவர் தேவர். சாஸ்திரப்படி அவன் மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் அவன் தேவன். ஆனால் இந்த சரீரம் போகிற வரைக்கும் உலகத்தில் எல்லாரும் அவனை மனுஷன்தான் சொல்லுவான். ஆனால் அவன் சாஸ்திர திருஷ்டியில் அவன் பொறுத்த வரைக்கும் அவன் தேவகா. பூசுரகான்னு சொல்கிறோம் இல்லையா பிராமணனை, பூமியில் இருக்கிற தேவன்கிறோம். பூசுரகா அடிக்கடி திருஞான சம்பந்தரே பாடுறார், பூசுரன் ஞான சம்பந்தன் அப்படின்னு பாடிக்கிறார். பூசுரகன்னா பூலோகத்தில் இருக்கிற தேவர்கள் அப்படின்னு பேர் பிராமணனுக்கு இருக்கிற விதமாக இருந்தா. ஆனால் இது சாஸ்திர, அவனா மனுஷன்தான். ஹாஸ்பிட்டலில் போனால் இவன் பூசுரன்னா பார்க்க போகிறான். ஹாஸ்பிட்டலில் போனால் அவன் அனாட்டமி தான். அங்கே ஹியூமன் பாடி இது அனலைஸ் பண்ணுற, அங்கெல்லாம் ரிலீஜன்லாம் கேட்க முடியாது. ரிலீஜனை பற்றியோ இதை பற்றியோ கேஸ்ட்டுக்கோ அங்கே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போனால் அது சரீரத்தோட இந்த கோணத்துக்கு தான் பார்க்க முடியும். அப்போ இவனுக்கு அந்த வாசனை இருக்கும். ஆனால் அந்த வாசனையில் விவகாரத்தில் எல்லார்ட்டையும் பேசுகிற போது, எல்லாம் விவகாரம் பண்ணுற போது யாரோட விவகாரம் பண்ணுறோம்? அஜ்ஞானிகளோட தானே விவகாரம் பண்ணுறோம். அஜ்ஞானிகளோட விவகாரம் பண்ணுற போது ஞானி மாதிரி எப்படி விவகாரம் பண்ண முடியும்? ஞான திருஷ்டியில் எல்லாம் சுற்றி இருக்குது அத்தனையும் ஞானியாக இருந்ததுன்னா அது விஷயம் வேறு. விவகாரங்கிறது என்ன சொல்கிறது, கிருஷ்ணரே சொல்கிற மாதிரி ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருக்க தெரிஞ்சுக்கணும்.
சக்தா கர்மண் அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குறியாத் வித்வாம்ஸ் ததா சக்தா சிகீர்ஷுர் லோக சங்கிரகம். ஞானம் இருந்தாலும் ஞானத்தோட காரியம் பண்ணுற போது பேச வேண்டியது அழகாக பேசணும். அந்த இடத்துல போய் எல்லாம் வேதாந்த திருஷ்டியில் பேசப்படாது. நார்மலாக ஒரு அஜ்ஞானி சாதாரணமாக இண்டிவிஜுவாலிட்டியோடு எப்படி பேசுவானோ அப்படி பேசணும். அதே சமயம் நமக்கு குணம் இருக்கும், பணிவு இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாருக்கும் கோவப்படாமல் பேசுறது இதெல்லாம் வேணும். ஆனால் சாப்பிட்டேன் தூங்கினேன் போனேன்னு சொல்கிறதெல்லாம் அப்படிலாம் சொல்லாமல் இருக்க முடியாது விவகாரத்தில். அதனால் அவர் சொல்கிறார், இவந்தோ சாஸ்திர திருஷ்டியில் சாஸ்திரம் படித்தவர்களுடைய திருஷ்டியில் சஹா தேவஹா அப்படின்னா கூட மற்றவர்களுடைய திருஷ்டியில் அவன் மனுஷன்தான் சொல்லப்படுவான். இந்த உடம்பில் இருக்கிற இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த சிதாபாசன் இருக்கும். அந்த சிதாபாசன் இந்த சரீரம் போனாத்தான் போகும். அது வரைக்கும் விவகாரம் இருக்கத்தான் செய்யும். விவகாரம் இருக்கத்தான் செய்யும். இது வரைக்கும் படிச்சிருக்கோம். அதாவது ஞானி மற்றவர்களை மாதிரியே அஜ்ஞானி மாதிரியே பேசினாலும், அஜ்ஞானி மாரி பேசுகிறது இந்த இடத்துல இதுதான். சாப்பிட்டேன் தூங்கினேன் உடம்பு சரியில்லை கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சாதாரணமாக பேசுகிறதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. அவருக்குள்ளே வாழ்க்கையை புரிஞ்சுட்ட அறிவு இருக்குது. நிறைய பேருக்கு சாஸ்திரம் தெரியாதனால ஞானியை பற்றி என்னெல்லாமோ கற்பனையை வச்சுன்னு இருக்கா. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மேட்டரை கூட காம்ப்ளிகேட் பண்ணி அதை ஏதோ மிஸ்டீரியஸ் ஆக்கி என்னமோ ஒரு இதில் அப்படியே மறக்கணும். இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் அதுலேயே இருக்கணும். அதில் எல்லாம் சரி வரும்னு சொல்ல முடியாது. பாதி சரியாகும் பாதி சரியாக இருக்காது. இது புரியாமல் ஜனங்கள் ஏதோ ஒரு பிரமையிலேயே ஞானின்னா படிச்சுன்னு, இப்போ சாஸ்திரம் படித்தா தான் தெரியும் ஞானின்னா என்னென்னு. சாஸ்திரம் படிக்காமல் நிறைய பேர் ஒரு ஞானியை ஜட்ஜ் பண்ணுறவர்லாம் அஜ்ஞானி தான் ஜட்ஜ் பண்ணுறான் ஞானியை. அவர் இப்படி இருப்பாரோ அப்படி இப்படி இப்படி இருக்கார், அவர் இப்படி இருக்கார், அவர் எப்படி நடந்தார் பாருங்க, அந்த கண்ணை பாருங்களேன், இந்த மூஞ்சியை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஞானிக்கும் நமக்கு வித்தியாசம் அப்படிப்பா. அவர் பாவம் என்னத்தையோ சும்மா சாதாரணமாக பார்த்துட்டு இருப்பார். இவன் அவர் பார்க்குற விதத்தை இவன் பார்க்குற விதம் வேறு. பக்கத்தில் இருக்க சொல்ல ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படின்பா. உங்களுக்கு எப்படின்னா உங்களோட அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் வரல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்பா. இப்படியே பிரமையிலேயே வாழ உட்கார்ந்து பொறுமையாக படித்தா தானே தெரியும். அடுத்து பார்ப்போம். 32வது பாடல் படிக்கிறோம். இப்போ இத்தனை சந்தேகங்களெல்லாம் நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது, ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ போனால் அன்றோ நன்றாம் நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ தானா நிட்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ போனால் அன்றோ நன்றா நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ தானா நிட்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. தானாம். ஓகே, அவர் என்ன சொன்னார்? இந்த சிதாபாசன் இருக்கிற வரைக்கும் விவகாரம் தொடரும். ஆக அவன் ஜீவனை பிரம்மனா புரிஞ்சின்ற பிறகும் இந்த ஜீவன்கிறது வியாபகாரிக திருஷ்டியில் இருக்கத்தான் இருக்கும். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற போது இந்த அகங்கிறது எதை குறிக்கிறது? விவேக சூடாமணியில் படிச்சிருக்கோம். சிஷ்யனை பார்த்து குரு சொல்கிறார், அஜ்ஞான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யனாத்மபந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதி தயோர் விவேகோதிதபோதவன்னி அஜ்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம். விவேக சூடாமணி ரொம்ப அழகாக சொல்கிறது. சிஷ்யனை பார்த்து சொல்கிறார் குரு, உனக்கு அஜ்ஞானத்தினால நீ பரமாத்மா
உனக்கு அஜ்ஞானத்தினால இந்த அனாத்மாவை நீன்னு நினச்சுன்னுட்டேன். அஜ்ஞான யோகாத்து பரமாத்மனஹா தவ, பரமாத்மஸ்வரூபமாகிய உனக்கு அஜ்ஞானத்தோட சம்பந்தத்தினால அனாத்ம பந்தா, இந்த ஆத்மா எது இல்லையோ அது ஆத்மான்னு நினச்சுன்னுட்டேன். ததா ஏவ சம்ஸ்ருதி, அதனால தான் உனக்கு இந்த மறுபடியும் இந்த சம்சாரத்தில் உழல்றேன், நான் பிறந்து சாகிறேன்னு நினச்சிக்கிறேன் நீ. ஆனால் தயோஹோ விவேக உதித போத வன்னி, அந்த பரமாத்மா ஆத்மா அனாத்மா அதை நன்றாக விவேகம் பண்ணி அந்த விவேகத்தினால் வர்ற ஞானாக்னி, அந்த அறிவாகிய நெருப்பு அஜ்ஞான காரியம், அஜ்ஞானத்தையும் அஜ்ஞான காரியமாகிய சம்சாரத்தை சமூலம் பிரதஹேத், அஜ்ஞானத்தோடு சேர்த்து அழிச்சுடும்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் விவகாரம் இருக்கத்தான் இருக்கு, உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் இதெல்லாம். அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற சேஞ்ச், மாற்றம், என்னை பற்றி நான் என்ன நினச்சின்னு இருக்கேங்கிற அபிப்பிராயம் எனக்கு மாறி போய்டுறது படித்ததுனால, குரு சந்நிதியில் முறையாக சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணதுனால, ஸ்ரத்தா பக்தியோடு படித்ததுனால எனக்கு அது புரிஞ்சு போய்டுறது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார், திரும்ப திரும்ப, ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நார்மலாக தானே இருக்கா, நம்மள மாதிரி தானே இருக்கா, இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணுங்கிற அது ஒரு பிரமை, அவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பிரமை. ஒருவேளை என்னென்ன காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தர்மானுஷ்டானம் பண்ணுறதே எக்ஸ்ட்ராடினரின்னு சொன்னால் அது வேறு விஷயம். தர்மானுஷ்டானம் பண்ணுறார், பூஜை பண்ணுறார், ஜபம் பண்ணுறார், பாடம் சொல்கிறார், இதெல்லாம் பண்ணின்னு இருக்கார். கேட்டால் வயத்தை வலிக்கிறது அப்பப்போங்கிறார், அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். கேட்டால் அகம் பிரம்மாஸ்மிங்கிறார், ஆத்மாவுக்கு நிராமயான்னு வேறு பாடம் நடத்துகிறார். அப்புறம் ஆமயத்தை பற்றி பேசின்னு இருக்கார். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறத பார்க்கணும். அதுக்காக வேண்டி நேரத்தை எல்லாம் அதுக்கே கொடுத்து விட்றாரா, இல்லை அதுலேயும் இவருக்கு இந்த சிந்தனை இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும். இவர் சொன்னார், சிதாபாசன் இருக்கிற வரைக்கும் விவகாரம் இருக்கும், விதேக முக்திக்கு அப்புறம் கிடையாது, விவகாரம் கிடையாதுன்னு. அப்புறம் சொல்கிறான், ஆனால்னா என்ன அர்த்தம், ஞானி விவகாரம் விதேக கைவல்யம் அளவும் தொடருமானால், ஞானியோட விவகாரம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அகண்டாகார விற்பி ஞான பலம் உடையவனாக இருந்த போதிலும், பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கீதையில் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஜனகர் பண்ணியிருக்கார், எல்லாரும் கர்மாலாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஞானத்துக்கு அப்புறமும் கர்மா பண்ணுறோம், சந்நியாசம் பண்ணலை. ரெண்டு சாஸ்திரத்தில் அடிக்கடி பார்க்குறோம், அந்தந்த அதாவது கேவல சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கர்மங்கிறார் சங்கராச்சாரியர் அடிக்கடி. இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அது மாத்திரம் செய்யறது. சர்வாரம்ப பரித்தியாகி அப்படிலாம் இருக்கு, எல்லா கர்மத்தையும் விட்டுட்டாங்கிறது. சில பேர் விடாமல் இருக்கிறார்கள், கர்மத்தை விடாமல் இருக்கிறார்கள். அதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் இதெல்லாம் நிறைய இடங்களில் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்கிறார், ஆனால் ஞானி விவகாரம் விதேக கைவல்யம் அளவும் தொடருமானால், அந்த ஆனாலுக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும், ஞானியினுடைய விவகாரம் விதேக கைவல்யம் வரைக்கும் தொடருமானால், ஐயாங்கிறது முதல்ல படிக்கணும். ஐயா குருவே, ஐயாங்கிறது மரியாதை. ஐயத்தை போக்குவன் ஐயர் நான் ஒருத்தன், ஐயத்தை உருவாக்குவோம் ஐயர் தானே நான் இன்னொருத்தன். பாரதியார் பார்ப்பானே ஐயன் என்ற காலமும் போச்சேன்னு. ஐயாங்கிறது ஒரு மரியாதை. அதனால் ஐயா குருவே, அந்த காலத்தில் பெரியவங்களெல்லாம் ஐயா சொல்கிறது. குருவே, குருநாதரே, காண்பது அசத்தியம் என்றாலும் இன்னும் இது காண்பது அசத்தியம் என்றாலும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே அசத்தியம். பாரமார்த்திக திருஷ்டியா அசத்தியம், வியாவகாரிக திருஷ்டியா சத்தியம். பாரமார்த்திக திருஷ்டியில் எது இல்லையோ, வியாவகாரி திருஷ்டியில் எது இருக்கிற மாதிரி இருக்கோ அதுக்கு பேர் மித்யா. காண்பது மித்யை என்றாலும் நானா விவகாரம் துயரளவோ, பலவிதமான விவகாரங்கிறது கஷ்டந்தானே. என்ன இருந்தாலும் எத்திர கர்ம தத்திர துக்கம்னா இல்லையா. கர்மா பண்ணணும்னா எல்லாம் விவகாரம், என்ன கர்மா காரியம் பண்ணணும்னா 10 பேர் வேண்டியிருக்கு, பணம் வேண்டியிருக்கு, நம்ம உடம்பை சிரமப்படுத்திக்க வேண்டியிருக்கு. அப்போ அது துக்கம்தானே. நானா விவகாரம் துயரளவோ,
துக்கம் அல்லவா? ஞான சுகம் தருமோ? அது எப்படி? இப்போ ஞானத்தை என்ஜாய் பண்ண அகமா நித்திய அகர்த்தா அஸ்மி அப்படி சொல்லிட்டு கர்மா எல்லாம் பண்ணணும். கீதையில் பகவான் நிறைய சொல்லியிருக்கார். தியக்த்வா கர்ம ஃபலாசங்கம் நித்திய திருப்தோ நிராஸ்ரயா கர்மண்ய அபிப்பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சா. அவன் கர்மாவில் அவ்வளோ தூரம் ஈடுபட்டு செஞ்சா கர்மணி அபிப்பிரவருத்தா நைவ கிஞ்சித் கரோதி சா, ஒன்றுமே பண்ணுறதில்லை அப்படிங்கிறார். அது அவனுக்கு தான் தெரியும், உள்ளுக்குள்ளே தானே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு அது உள்ள பாதிக்கிறது பாதிக்கலைங்கிறது அவனுக்கு தானே தெரியும். நானா விவகாரம் துயரளவோ. துயரளவோன்னா என்ன அர்த்தம்? துயர் தானே, துக்கம்தானே, ஏதோ துக்கத்தானே செய்யும். பின்னால் முதல்ல சொல்லியிருக்கார், பிரம்ம வித்து திருஷ்ட துக்கம் அனுபவிப்பன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவனுக்கு திருஷ்ட துக்கம் இருக்குது, துக்கம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் துக்கத்தை மதிக்கணுமா வேண்டாமாங்கிற ஞானமும் இருக்குது. இந்த துக்கத்துக்கு எவ்வளோ தூரம் ரியாலிட்டி கொடுக்கறது அப்படிங்கிற ஞானமும் உள்ளே கூடவே ஒர்க் பண்ணுறது. துக்கமும் அனுபவிக்கப்படுறது, துக்கத்தை நீக்கிறதுக்கான ஞானமும் சேர்ந்து தான் வேலை செய்கிறது. இத்தனை வருஷமாக உழைக்கிற போது வீண் போகுமா? ஒரு தீவிர முமுக்ஷுவா தீவிர ஜிக்ஞாசுவா சாஸ்திரம் படிக்கிறவனுக்கு இது ரெண்டு கண்டிஷன் ரொம்ப முக்கியம். தீவிர முமுக்ஷு தீவிர ஜிக்ஞாசுவா இருந்து சாஸ்திர அத்தியனம் பண்ணுறவனுக்கு அது ஞானம் வேலை செய்யாமல் எப்படி போகும்? ஸ்ரத்தையோடு படிக்கிறவனுக்கு வேலை செய்யாமல் போகாது. அப்படி இல்லைன்னா ஏதோ இல்லை. ஞானாமிருத்தேன திருப்தஸ்ய கிருதகிருத்தியஸ்ய யோகினா நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத் நச தத்துவவித். ஞானம்ங்கிற அமிர்தத்தினால திருப்தி அடைஞ்சிருக்கிற ஞான யோகிக்கு செய்யறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. அப்படி செய்யறதுக்கு ஏதோ இருக்குன்னு அவன் நினைச்சான்னா அவன் தத்துவத்தை புரிஞ்சுக்கலேங்கிறார். ஞானாமிருத்தேன திருப்தஸ்ய, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கிருதகிருத்தியஸ்ய யோகினா நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம், செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை செய்யணும், நான் இன்னும் அதை பண்ணணும், அதெல்லாம் பாக்கி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அஸ்தி சேத், இருக்கிறது என்று நினைப்பானே ஆனால் நச தத்துவவித்து, அவன் தத்துவத்தை அறிந்தவன் இல்லை. விவேகி சர்வதா முக்தா குர்வதோ நாஸ்தி கர்த்திருதா அலேபவாதம் ஆசிரித்ய ஸ்ரீகிருஷ்ண ஜனகோ யதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்ன காரியம் பண்ணாலும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கான ஞான பலம் இருக்குது, ஞான கவச்சம் இருக்குது. அது எப்படி வெளியில் புரிய வைக்கிறது? அது ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார், அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும்னர் தாய்மானவர். இப்போ கேட்குறான், நானா விவகாரம் துயரலவோ சுவாமி, ஞான சுகம் தருமோ? அந்த ஞானத்தை என்ஜாய் பண்ண முடியுமா? இவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை எப்படி ரசிக்கிறது? அகம் அகர்த்தாஸ்மிங்கிற ஞானத்தை அகம் பூர்ணோஸ்மிங்கிறது எப்படி ரசிக்க முடியும்? கான்ட்ரடிக்ஷன் இருக்காது அப்படிங்கிற. போனாலன்றோ நன்றாம், விவகாரம் போனால் அல்லவோ நல்லது. அதனால தான் நிறைய பேருக்கு சுவாமிகளெல்லாம் பார்த்தா கூட எல்லாருக்கும் தோன்றுறது, நமக்கு இருக்கோ இல்லையோ ஜனங்களுக்கு ரொம்ப துக்கம், சுவாமிகளே இவ்வளோ கஷ்டப்படுறார் இப்படிம்பா. இல்லைப்பா எனக்கு கிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்கார் என்னத்துக்கு இதெல்லாம் இழுத்து போட்டுன்னு கஷ்டப்படுறேன் இப்படிலாம் சொல்லுவாள். ஆனால் எப்படி உள்ள மனசு இருக்குதுன்னு யாருக்கு சொல்ல முடியும்? எடுத்துக்கு திறந்தா காட்ட முடியும்? அது முடியாது. ஆனால் போனாலன்றோ நன்றாம், இந்த விவகாரத்தையெல்லாம் விட்டால் தானே நிம்மதி. காரியத்தை செய்யறதுல என்ன இது, காரியம் செய்யறதுல 1000 ப்ராப்ளம் இருக்கு. கர்மணா பத்தியதே ஜந்து வித்யாச்ச விமுச்சதே தஸ்மாத் கர்ம ந குர்வந்தி யதய பாரதர்ஷினா, எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்கு. கர்மத்தினால பந்தப்படுறான், கர்மணா பத்தியதே ஜந்து. மனுஷன் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் கர்மா பண்ணினா பந்தப்படுறானா. வித்யாச்ச விமுச்சதே, அறிவால் விடுபடுகிறான். தஸ்மாத், எனவே கர்ம ந குர்வந்தி, கர்மாவை பண்ணுறதில்லை. வைதிக கர்மாவும் லௌகிக கர்மாவும் கிடையாது, வைதிக கர்மாவும் கிடையாது. பிக்ஷையை வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் ஏதோ சாஸ்திரத்தை படிச்சுட்டா நல்லது, வேறு ஏதாவது பண்ணாமல் இருந்தால் நல்லது. இல்லாட்டி தியானம் பண்ணிட்டு இருக்கணும். காரியம்னு சொன்னால் இந்த ஞானத்தை ரசிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் அது ரொம்ப காலமாக இருக்குது. அதை கீதையிலையும் கிருஷ்ணர் நிறைய சொல்கிறார், இங்கேயும் இந்த விசாரம் வரத்தான் செய்கிறது. ஆக
போனாலன்றோ நன்றாம் நிஷ்டை பொருந்திடல் வேண்டாவோ. நிஷ்டை பொருந்திடல்னா நிர்விகல்ப சமாதி அனுபவிக்க வேண்டாமா? இது ஒரு பெரிய இது. எப்போவுமே சமாதிக்கு போகணும். எல்லா மகாத்மாக்களும் அந்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்லி வச்சுருக்கா. அதனால் நிர்விகல்ப சமாதியில் இருக்கணும். இப்படி கர்மாவெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி ரசிக்க முடியும்? சொல்லப்போனால் கர்மா பண்ணால் தான் ஞானத்தையே ரசிக்க முடியும். தியானத்தில் என்ன ரசிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். தியானத்தில் என்ன கொஞ்சம் நேரம் ஆன உடனே தியானத்தில் நான் சொல்கிறது தூங்குறது இல்லை. லயம் கிடையாது, விக்ஷேபம் கிடையாது, ரசாஸ்வாதம் கிடையாது, கஷாயம் கிடையாது. பரிபூர்ணமாக சமாதியில் ஞான சுகத்தை ரசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தோழர்களே சிந்தித்து பாருங்கள்லாம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை ரசிக்கணும்னு சொன்னால் துவைத்த விவகாரம் இருக்கணுமா வேண்டாம்? எங்கே போய் ரசிக்கிறது? அகம் பிரம்மாஸ்மி பூர்ணோஸ்மி ஞானத்தை ரசிக்கணும்னா சரீரம் இருக்கணும், இது இருக்கணும், இந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி அன்ரியல்ங்கிற நாலெட்ஜும் எனக்கு இருக்கணும். அப்போ தான் ரசிக்க முடியும். இல்லாட்டி நான் சமாதிக்கு போயிட்டால் எப்படி இது ரசிக்கிறது? இதுனா ஞானத்தை நான் ரசிக்க முடியும், இந்த ஞானத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் இது சொல்கிறார். நிஷ்டை பொருந்திடல் வேண்டாவோ. நிஷ்டைன்னு சொன்னால் தியானம் பண்ண வேண்டாமா? அப்புறம் அவனே கேட்குறான், தியானம் பண்ணணும்னு சொன்னால் கிருதகிருத்தியத்துவம் இருக்குமா? திடீர்னு அவனுக்கே சுத்துறது தலை. நிஷ்டை தானாம் நிஷ்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. கிருதகிருத்தியத்துவம் கிருஷ்ணரே அழகாக சொல்கிறார். ஏவம் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்தியஸ்ச பாரத. இந்த கர்மண்ய கர்ம ஸ்லோகமே பெஸ்ட். 18வது ஸ்லோகம் 4வது அத்தியாயம் பகவத்கீதை. கர்மண்ய கர்ம யஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்மாவில் அகர்மாவை தரிசனம் பண்ணுறான். கர்மா பண்ணிட்டு இருக்கான்னு தானே சொல்கிறார். கர்மண்ய கர்ம யஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா சஹா புத்திமான். மனுஷ்யேஷு புத்திமான் யுக்தா கிருத்ஸ்ன கர்ம கிருத். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது? ஏவம் புத்வா புத்திமான் இதம் குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக ஏவம் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்தியஸ்ச பாரத. இப்போ என்ன சொல்கிறான்? தியானம் பண்ணணுங்கிற தாட்டு வந்ததுன்னு வச்சுக்கோ. நான் இதெல்லாம் கர்மாவெல்லாம் விட்டுட்டு ஹேயம் எல்லாத்தையும் எல்லா கர்மாங்களையும் விட்டுவிடணும். விட்டுவிட்டு நான் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி நான் மோட்சம் அடையணும். இதுதான் யோகத்தை சேர்க்கறது. மோட்ச சாதனம் யோகமா ஞானமா? சித்தவருத்தி நிரோதந்தான் மோட்சத்துக்கு சாதனமா, இல்லை அகம் பிரம்மாஸ்மிங்கிற விற்பி ஞானம் மோட்ச சாதனமா? நம்ம என்ன அதில் நிறைய கட்சி இருந்துகிட்டே இருக்கு. இந்த கர்ம ஜான சமுச்சயத்தை கண்டனம் பண்ணுறது இருக்குது. யோக ஜான சமுச்சயத்தை கண்டனம் பண்ணுற புஸ்தகம் எதாவது இருக்கா? எனக்கு தெரியல, பார்க்கணும். பாதஞ்சலி அஷ்டாங்க யோகம் ஞான யோகத்தை ரெண்டையும் சமுச்சயம் பண்ணுறது இந்த இடத்துல தான். ஏன்னா நிறைய பிரமாணங்கள் இருக்கு. கட்டோபனிஷத்தே சொல்கிறது, தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராமிந்திரிய தாரணாம் புத்திஷ்சன விசேஷ்டதி தாமாஹு பரமாம் கதிம். புத்திஷ்சன விசேஷ்டதி தாமாஹு பரமாம் கதிம். ஆக இவன் என்ன சொல்றா? அப்படி நிஷ்டை புரிந்தால் சமாதி பண்ணணும், பண்ணினாத்தான் எனக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னால் கிருத்தகிருத்தியத்துவங்கிறத இப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இனிமேல் எனக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. லௌகிகமான கர்மாக்களை பண்ணி அதில் பூர்ணத்துவம் இல்லைன்னு அந்த லௌகிக கர்மாவை விட்டுவிட்டேன். வைதிக கர்மாவிலையும் பூர்ணத்துவம் கிடையாது, கர்மனா அமிர்தத்துவம் நானசுகு விட்டுவிட்டேன். ஆனாலும் தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுறதுக்காக மகான்கள் கர்மம் பண்ணுகிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்த்திருவம், தர்மானுஷ்டானம், ஈஸ்வர பூஜை எல்லாமே மிச்சையாக இருந்தாலும் விஸ்வம் பசியதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்தத்தா சிஷ்ய ஆச்சாரியத்தையா ததைவ பித்ருபுத்திராத்யாத்மனா பேதத்தா ஸ்வப்னே ஜாகிரதி வா யயேஷ புருஷா
மாயா பரிபிராமிதாலாம் படிச்சிருக்கோம். அப்போது தியானம் இப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேங்கிறத சமாதியில் கண்டுபிடிக்கிறதா விவகாரத்துலையா முழிச்சுட்டு இருக்கிற போதா? வியுத்தான அவஸ்தையில் கிருதகிருத்தியத்துவத்தை நான் ஃபீல் பண்ண முடியுமா? கிருதகிருத்தியத்துவத்தை நான் ஃபீல் பண்ணால் இன்னொருத்தன் சொல்லணுமா என்ன? நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுவிட்டேங்கிறத இன்னொருத்தன் சொல்லணும். நாலவோ எனக்கு சொல்லிக்கணும் மனசில் எல்லாம் செஞ்சுவிட்டேன். என்னுடைய இந்த ஜீவாத்மா கடை தேறுவதற்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டேன். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிவிட்டேன், ஈஸ்வர பூஜையை பண்ணிவிட்டேன், சந்நியாசம் பண்ணிவிட்டேன், சிரவணம் பண்ணிவிட்டேன், மனனம் பண்ணிவிட்டேன், நிதித்தியாசனம் பண்ணிட்டேன். ஆனால் நான் சமாதி பண்ணினாத்தான் நான் கிருதகிருத்தியனா? அந்த கிருதகிருத்தியத்துவம் ஜீவனுக்கா பிரம்மனுக்கா? அகம் கஹா, நான் யாரு? புரியுறதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியல. இப்போ பிரம்மனுக்கு சமாதியா எனக்கு ஜீவனுக்கு? ஜீவனோ மித்தே புரிஞ்சுட்டாச்சு. இது புரிஞ்சுட்டதுக்கு பிறகு சமாதி இப்போ என்ன? சித்தவருத்தி நிரோதம். சித்தவருத்தி நிரோதம் பண்ணணும்னா சித்தம் சத்தியமானா? இது இவங்க கேட்குற கேள்வி. அத்வைத சித்தாந்தி கேட்குறது சித்தம் சத்தியமா? மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படிங்கிற போது சித்தத்தில் எத்தனை விருத்தி இருந்தால் என்ன, இந்த உலகத்தில் என்ன வந்துட்டு போனால் எனக்கு நானே சித்தமே கிடையாது, நானே கிடையாது. அப்படிங்கிற போது சித்தமெல்லாம் என்னத்தை மதிக்க போகிறேன்? இது நிறைய பேரால் ஜீரணிக்க முடியறதில்லை. இந்த மாதிரி பேசினா நிறைய பேரால் இதை ஜீரணிக்கவே முடியாது. பரவாயில்ல, சும்மா மற்ற காரியம் மட்டுக்குள்ள சமாதியில் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சமாதி தான் மோட்சம் சாதனம்னு சொன்னால் தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜ சமாதி. அது அவங்க அவாசாஸ்திரத்தில் இருக்கு, நம்ம படிக்கிறோம். மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு, உலகத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கு மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு யோகசாஸ்திரம் ரொம்ப ரொம்ப பிரயோஜனம். ஆனால் அது மோட்ச சாதனமாக சொல்கிற போது தான் கேள்விகள்லாம் வரும். அப்போது இவன் என்ன கேட்குறான்? தானா நிஷ்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. தியானத்தில் உட்காந்து சமாதி அபியாசம் பண்ணினான்னா, நிதித்தியாசனத்தை விட இவ சமாதியை சொல்கிறா. நிதித்தியாசனத்தில் ஞான பலம் இருக்குது. நிதித்தியாசனத்துக்கு அப்புறம் வியுத்தான அவஸ்தை இருக்கலாமா கூடாதெல்லாம் கேள்வி கிடையாது. ஏன்னா வியுத்தான அவஸ்தைன்னு சொன்னால் தியானம் பண்ணுறப்போ மற்ற நேரம் எந்திரிக்கிறது, தியானம் பண்ணுறது எந்திரிக்கிறது, தியானம் பண்ணுறது. அப்புறம் ஞான பலம் வந்துடுத்துனா தியானமும் தேவையில்லை, உட்காந்து பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நம்ம சொல்கிறோம், அத்வைத சித்தாந்திகள் சொல்கிறோம். இல்லை நீ சமாதியில் இருந்து சித்தவிருத்தி நிரோதமாகி நீ எந்திரிக்கவே விடாது. நீ எந்திரிக்காமல் இருந்தால் தான் நீ மோட்சத்தை அடைஞ்சோம். எந்திரிச்சுட்டேன்னா நீ முக்தன் கிடையாது, சமாதியிலே இருக்கணும். ஆனால் அடுத்த பாடல் என்ன சொல்கிறார் பாருங்க. தெரிதரு மகனே ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம், உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழிலன்றோ. துரிய பரம்பொருள் ஆனவர் வேறொரு தொழில் செய்வதும் உண்டோ. அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் ஆரூடனுமன்றே. தெரிதரு மகனே ஆரம்பத்தொடு தீரும் விவகாரம், உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழிலன்றோ. துரிய பரம்பொருளானவர் வேறொரு தொழில் செய்வதுமுண்டோ. அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் ஆரூடனுமன்றே. இப்போ விசாரத்தை மறந்துடாதீங்க. ஞானி கர்மா பண்ணினா, கர்மாவை பண்ணினாலும் அவன் முக்தனா இல்லையா, இதுதான் கேள்வி. அது இது மற்றவருக்கு இல்லை, நான் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஞானம் எனக்கு வந்துடுத்து, அதுக்கப்புறமும் நான் கர்மா பண்ணுறேன், ஆனால் நான் கிருத்தகிருத்தியனா இல்லையா?
அப்போ நான் எதுக்காக கர்மா செய்ய வேண்டியதை செஞ்சாச்சுன்னா நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறோம், அதுக்கப்புறம் உன் பிராரப்தத்தினால இந்த சரீரம் இருக்குது, நீ பண்ணுற கர்மாக்கள் லோக சங்கிரகம் மற்றவர்களுக்கு நல்லது வழிகாட்டுறதாக அமைகிறது, அதனால் பண்ணுறதுனால தப்பு இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு தத்துவ விளக்கப்படலத்திலேயே பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டனை பற்றி படிச்சிருக்கோம், அங்கேயே தெரிஞ்சுன்னு இருக்கோம். அதுலேயே நிறைய சொல்லியிருக்கார். பேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும், ஆதலால் ஞானிகள் விவகாரம் அவரவர்க்கு ஆவ ஆகும், வாணிபம் செய்யினும் செய்வர், மா தவம் செய்யினும் செய்வர், பூதலம் புறப்பர், ஐயம் புகுந்து உண்பர், சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்ன, பிராரப்த கர்மா ஒருத்தனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ஜீவனுடைய பிராரப்த கர்மா, அதனால் அவன் விவகாரம் அப்படி. ஆனால் அதில் என்னென்னா ஒரு வாணிபம் செய்யணும் செய்வர், இந்த ஞானி பிஸ்னஸ் கூட பண்ணலாங்கிறார், வாணிபம் செய்யணும் செய்வர், செய்வான்னு அர்த்தம் இல்லை, செய்யலாம் தப்பு ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் மேன்லாம் இப்போ இங்கே வடிவேல் செட்டியார்னு ஒரு பெரிய மகான் இந்த சென்னையில் தான் இருந்தார், சிந்தாதிரிப்பேட்டையில், அவருக்கு இப்போ கூட அங்கே ஒரு சிலை வச்சுருக்கிறார், ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் 30 வயசுக்கு அப்புறம் தமிழ் படித்து இந்த கைவல்ய நவநீதத்துக்கு அவரோட உரை எழுதியிருக்கார், கைவல்ய நவநீத வச்சன வினாவிடை, ரொம்ப அற்புதமான புஸ்தகம். மாதிரி திருக்குறளுக்கு எழுதியிருக்கார் தெளிவுரை. அவர் வியாபாரி, அவர் தமிழ் படித்து அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை முறையாக படித்து அவருடைய சிஷ்யர் தான் மு வரதராஜன், இந்த திருக்குறள் தெளிவுரை எழுதியிருக்காரே அவருடைய சிஷ்யர். அதுக்கப்புறமா ஒரு பிஸ்னஸுக்கெல்லாம் பண்ணியிருக்கார், அப்புறம் பாடம் சொல்லியிருக்கார், நடந்திருக்கு, தொழிலெலாம் நடந்திருக்கு. திருவள்ளுவரே எடுத்துங்களேன், நெசவாளிங்கிறாங்க, காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அறிவில் சிறந்த பெரியோர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இவர் என்ன சொல்கிறாருங்கிறத நாளைக்கு பார்ப்போம் தொடர்ந்து. ஆக இங்கே விஷயம் உங்களுக்கு புரியணும். ஞானி கர்மா பண்ணினா அவன் கிருத்தகிருத்தியனா, கிருத்தகிருத்தியன்னா தெரியும் இல்லையா, செய்யும் செய்கை செய்து முடித்தவன். தமிழில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. எதுக்கு? சமஸ்த புருஷார்த்த சித்தி. அவன் அர்த்தகாமம் வேண்டாம் சொல்லியாச்சு, தர்மம் வேண்டாம் சொல்லியாச்சு, மோட்சத்தையும் அடைஞ்சாச்சு. அவனுக்கு முக்திக்காகவும் அவன் எஃபர்ட் எடுக்க வேண்டியதில்லை. ஆனாலும் விவகாரம் பண்ணுறான். ஆனால் விவகாரம் பண்ணுறதை பார்த்தா அவன் கிருதகிருத்தியனாங்கிறது நமக்கு சந்தேகம் வருதுங்கிறார். அது அவனுக்கு தெரியும். இதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த பாட்டில் கடைசியில் என்ன சொல்கிறார், சமாதி அபியாசம் பண்ணினா அவன் கிருதகிருத்தியன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். சமாதி அபியாசம் பண்ணுறவன் கிருதகிருத்தியன், சமாதி மஸ்ட்னு சொல்லி சமாதியை பண்ணினா அவன் கிருதகிருத்தியன் கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்கிறார். பார்ப்போம், நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி, சத்குருநாத மகாராஜிகி, கோமாதா கி, गंगा माता की, कावेरी माता की, सनातन धर्म की. हरि ओम.